ஹலோ நேயர்களே, இன்றைக்கி உங்களை நம்ம நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க. நீங்களும் உங்கள் நிலத்தை விற்கணும்னு முடிவெடுத்திருக்கீங்க, விளம்பரம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா தகவலை பகிரலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நேயர்களே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற தகவல் முழுமையாக உங்களை வந்தடையும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேயர்களே, நாம் நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய சொத்துன்னு பார்த்திங்கன்னா 10 சென்ட்டில் கட்டப்பட்ட ஒரு அழகான காம்பவுண்டு போட்ட வீடு தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பொள்ளாச்சி கோவில் பாளையத்தில் அந்த வீட்டை பற்றின தகவல் தாங்க இந்த காணொளியில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நேயர்களுக்கு ஒரு கனிவான வேண்டுகோள், இந்த காணொளியில் நிலத்துக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கு, தயவு செஞ்சு என்னோடய நம்பருக்கு கால் பண்ணாதீங்க. பாருங்கள், பொள்ளாச்சி கோயில்பாளையத்தில் ஒரு 10 சென்ட்டில் ஒரு அருமையான வீடு பாருங்கள். வடக்கு பார்த்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குதுங்க. தனியாக தோட்டம் இருக்குது பக்கத்துலேயே. அருமையான வீடு. இந்த மாமரமெல்லாம் இதுக்கு சேரும். மாமரம், இந்த தென்னை மரம் எல்லாம் இதுக்கு சேருங்க. ஒரு 10 சென்ட்டு வெளியே காமிக்கிற இப்போ உள்ளே வர்ற மாதிரி இருக்குது. 10 சென்ட் வீடுங்க, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பாருங்கள். வடக்கு பார்த்த வீடு. பொள்ளாச்சி கோயில்பாளையத்தில் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே வருதுங்க. பஸ் ஸ்டாப்லேருந்து நடந்தே வந்துடலாம். பாருங்கள், பொள்ளாச்சி கோயில்பாளையத்தில் இது பாருங்கள். இந்த சைடு இந்த டேங்க் வச்சுருக்கிறது எல்லாம் இதுக்கு சேரும். மொத்தம் 10 சென்ட்டுங்க. அருமையான ஃபஸ்ட் கிளாஸ் வீடு பாருங்கள். அப்படியே உள்ளே போகிற பாருங்கள். நல்லா முன்னாடி ஃபேஸ் நிறைய இருக்குது பாருங்கள். அருமையான ஃபேஸ் இருக்குது. முன்னாடி மருதாணி செடியெல்லாம் வச்சுருக்குறாங்க. உள்ளே மாமரம், தென்னை மரம் எல்லாம் இருக்குது பாருங்கள். வீட்டுக்குள்ளே போகிற பாருங்கள். பாருங்கள், இது ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது, அந்த சைடு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது பாருங்கள். உள்ளே பாருங்கள். இங்கே ஒரு ஹால். இது ஹால் ஒட்டி அப்படியே கிச்சன் பாருங்கள். நல்ல பெரிய கிச்சன், டைனிங் ஹாலோடு இருக்குது. பெரிய கிச்சன், டைனிங் ஹாலோடு இருக்குது பாருங்கள். பாருங்கள், இது ஒரு பெட்ரூமுங்க. இது ஒரு பெட்ரூமு. அப்படியே உள்ள மழை ரூம் போகுது பாருங்கள். இதுலேயும் வழி இருக்குது. இது சாமி ரூம். இது பாருங்கள். இங்கே ஒரு ஹால், இது டைனிங் ஹாலு. இங்கே ஒரு கிச்சன் இருக்குது. நம்ம ரெண்டாக ஒரு நாள் ஒன்று எடுத்துட்டு ஒன்று வாடகை விடுற மாதிரி ஒரு அமைப்பில் இருக்குதுங்க. பாருங்கள், இது ஒரு சமையல் ரூம் இருக்குது பாருங்கள். மேலே கப்போர்டெல்லாம் இருக்குது பாருங்கள். வீடு மணலில் கட்டினது தானுங்க. இது மணலில் கட்டின வீடு இன்றைக்கி கிடைக்காது பாருங்கள். அருமையான வீடு, நல்லா வலுவாக இருக்குது. இது ஒரு பெட்ரூமு. இதுலேயும் கப்போர்டு இருக்குங்க. ஒரு கப்போர்டெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ஓ, தறி இருக்குதுங்களா? அது தறி போட்டிருக்காங்க. இது ஒரு பெட்ரூம் பாருங்கள். அட்டாச்சு பாத்ரூம். இது ஒரு பெட்ரூமு. இங்கே ஒரு சாமி ரூம் இருக்குது. இந்த வீடு வாங்கினா ஒன்றில் எடுத்துகிட்டு ஒன்றில் வாடகை விட்டுடலாம். இதுலேயும் கப்போர்டெல்லாம் ஜம்முன்னு பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இது ஒரு பாத்ரூம் இருக்குது, ரெஸ்ட் ரூம் ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த கதவு வழியாக நான் வெளியே வர்றப்போ இங்கே ஒரு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குதுங்க பாருங்கள். அந்த வழியாக வந்து இப்போ இந்த வழியாக வெளியே வர்றேன் பாருங்கள். சரி. இது அவுட் சைட் பாத்ரூம் ஒன்று இருக்குதுங்க வெளியே பாருங்கள். இந்த பக்கம் இது ஸ்டேர்கேஸ். முன்னாடியெல்லாம் இடம் நிறையா விட்டுருக்காங்க. எல்லாம் ஃப்ரீயாக இருக்குது. கார் 4-5 வண்டிக்கு நிறுத்தலாம். இருக்கு அப்படியே மேலே போகிற மாதிரி. மணலில் கட்டுறதுனால வீடு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். சூப்பர் வீடு. நல்லா தான் பாருங்கள். மேலே வர்ற வழியும் மேலே அவ்வளோ நல்லா இருக்குது. வந்தாலே பாருங்கள், அருமையாக இருக்குது. பில்லர் போட்டிருக்காங்க பாருங்கள். மேலே வேணால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள்.
பாருங்கள், தலை தண்ணிக்கு ஒரு டேங்க், உப்பு தண்ணிக்கு ஒரு டேங்க் வச்சுருக்காங்க. மெயின் ரோடு எவ்வளோ பக்கம் நீங்களே பாருங்கள், இதில் காமிக்கிற பாருங்கள். வீடெல்லாம் நிறைய இருக்குது பக்கத்தில். மெயின் ரோடு பாருங்கள், அதுதான் மெயின் ரோடு. அவ்வளோ பக்கத்தில் இருக்குது இந்த வீடு. மெயின் ரோடு ரொம்ப பக்கத்தில் இருக்குது பாருங்கள். பாருங்கள், நல்ல வியூ. மெயின் ரோடு தொட்ட மாதிரி இந்த மாதிரி வீடு கிடைக்கிறது கஷ்டம். அது 10 சென்ட்டில் நல்ல தோட்டத்தோட, மாமரத்தோட, தென்னை மரத்தோட ஒரு அற்புதமான வீடு இருக்குது. ரெண்டாவது இங்கேருந்து ரயில்வே லைன் இருக்குது கொஞ்சம் தள்ளி. அது ஒரு வியூ நல்லாயிருக்கும். ட்ரெயின் போகிறப்பெல்லாம் இங்கேருந்து பார்த்தா அழகாக இருக்கும். அது மாதிரி ஒரு அமைப்பான இடம். பாருங்கள், பொள்ளாச்சி கோயில் குளத்தில் இருக்குது இது. பாருங்கள், மாமரம் பாருங்கள், பெரிய மாமரம். இடம் பாருங்கள், அவ்வளோ இந்த ஏரியாவே அவ்வளோ அழகாக இருக்குங்க பாருங்கள். இந்த ஏரியாவே அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். தென்னை மரம் இதுக்கு சேர்ந்தது தான். பாருங்கள், இந்த மாமரம், இந்த தென்னை மரம் பாருங்கள், தோட்டம் பாருங்கள், ஜம்முன்னு வச்சுருக்காங்க. அருமையாக வச்சுருக்காங்க தோட்டம். பாருங்கள், நல்ல வியூ, நல்ல ஒரு அழகான பகுதியாக இருக்குது இடம். பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. அருமையான வீடு. 10 சென்ட்டில் கட்டியிருக்காங்க. மணலில் கட்டினதுங்க. மணலில் கட்டினா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. பாருங்கள், கைப்பிடிச்சவரெலாம் எவ்வளோ நல்லா பெருசாக வச்சுருக்காங்க பாருங்கள். பெரும்பாலும் இவ்வளோ உருகல் வரிசையில் வைப்பாங்க. கைப்பிடிச்சவரெலாம் ஜம்முன்னு வச்சுருக்காங்க. பில்லர் போட்டிருக்காங்க. நீங்கள் மேலே வேணாலும் மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்போடு இருக்குது பில்லர். பாருங்கள், சூப்பர் வீடு. நல்ல இயற்கை சூழலில் மெயின் ரோடு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குது. பாருங்கள், முதல்ல கோயில்புரத்தில் ரயில்வே ஸ்டேஷன் இருந்துச்சு. அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்குது. இது பழைய ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்குது. மெயின் ரோடு ரொம்ப பக்கம். பஸ்ஸுக்கு போகிறனா நடந்தே போகலாம், அந்தளவுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. அருமையான வீடு, விட்டுறாதீங்க. பாருங்கள், நம்ம வீட்டில்னு பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் கரண்ட் கனெக்ஷன் இருக்குங்க. காலி நிலமும் இருக்குது. வீட்டுக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா 1,10,00,000 ரூபா சொல்கிறாங்க. 1,10,00,000 ரூபாய்ங்க. பேசுகிறப்போ விலை குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், விசாரிங்க, நேரில் போய் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடிய விரைவில் இன்னொரு காணொளி மூலமாக உங்களை சந்திக்கிறேன். நேயர்களை மிகுந்த நன்றிங்க. நம்ம நேயர்கள் நிறைய பேர் லோ பட்ஜெட் நிலம் தேடிட்டுருக்கிறது நல்லாவே தெரியுதுங்க. நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, வீடியோலையும் கமெண்ட் போட்டிருந்தீங்க லோ பட்ஜெட் நிலம் கேட்டு. நம்ம சேனல்லன்னு பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேங்க. அந்த ப்ளேலிஸ்ட்டில் 2 ப்ளேலிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் நிலங்கள் தாங்க இருக்குது. ஒன்று வந்து குறைந்த பட்ஜெட் நிலங்கள்ங்கிற ப்ளேலிஸ்ட்டுங்க. ரெண்டாவது ஏக்கர் விலை 10 லட்சம் ரூபாய்க்கும் குறைவு. நீங்கள் லோ பட்ஜெட் நிலம் தேடிட்டுருக்கிறவராக இருந்தால் சேனலுக்குள்ளே போய் இந்த 2 ப்ளேலிஸ்ட்டையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த தகவல் உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நம்புகிறேங்க. நேயர்களே, நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேங்க. 2 லெவல் இருக்குங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா சில்வர், மாதத்துக்கு 119 ரூபாய்ங்க. இன்னொரு மெம்பர்ஷிப் லெவல்னால் பார்த்தீங்கன்னா கோல்டுங்க. இதுக்கு மாதத்துக்கு 399 ரூபாய்ங்க. சில்வர் மெம்பர்ஸ் ஆகட்டும், கோல்டு மெம்பர்ஸ் ஆகட்டும், குறைந்த பட்ஜெட் நிலங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் இல்லைங்களா, ஏக்கரின் விலை 10 லட்சத்திற்கும் குறைவு, அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ்க்கு முதல்ல ஒளிபரப்பாகுங்க. அவங்களுக்கு ஒளிபரப்பான பிற்பாடு தாங்க மற்றவங்களுக்கு ஒளிபரப்பாகும். அதுக்கப்புறம் கோல்டு மெம்பர்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது மாவட்டத்தில் நிலம் தேடிட்டுருக்காங்கன்னா அதுக்கு எங்கள் டீம் உதவி செய்வாங்க. எங்ககிட்ட இருக்கிற தகவலையும் எங்கள் டீம் தகவல் சேகரித்தும் அவங்களுக்கு உதவி செய்வாங்க நிலம் வாங்கிறதுக்கு. மெம்பர்ஷிப் அறிமுகப்படுத்தி 2 நாட்களில் 50க்கும் மேற்பட்டோர் மெம்பர்ஷிப்பில் இணைந்துள்ளனர். நீங்களும் இந்த மெம்பர்ஷிப்பில் இணைந்து பயன்பெறுங்கள் நேயர்களே. விலையும் மிக குறைவாக தாங்க இருக்குது. இது உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நம்புகிறேங்க.